அரசன் முடிச்சுட்டு அடுத்த படமா கேள்வி அது வந்து இந்த வடச்சென்னை 2-ஆ இருக்குன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்றாங்க. செல்வராகவன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, இந்த புதுப்பேட்டை 2க்கான அந்த வேலைகள் முடிஞ்சது. அதே மாதிரி மாரி செல்வராஜ் படங்கள் அது அடுத்து வந்து தனுஷ் சார் கூட வந்து படம் பண்றதா ஒரு செய்தி கேள்விப்பட்டேன். வேல்ஸ் வந்து தயாரிக்கிறதா சொன்னாங்க. இப்போ அந்த படம் வந்து எப்ப ரிலீஸ் ஆகும்? மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு வரிசையா அவருக்கு ஒரு 2-3 ப்ராஜெக்ட் கையில இருக்கு. அடுத்து தனுஷ் படம் தான் சொல்றாங்க. இல்லை கரை வந்து கமர்ஷியலாக இருக்கும். ஏன் வந்து முந்தைய படங்கள் போகலன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் அந்த கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் குறைவாக இருந்தது. இலிக்கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பொய்டிக்கான படமாக இருக்கும். ஆனால் நடிப்பை பொறுத்தளவுக்கு அதில் பின்னி படம் எடுத்துருப்பாரு. மற்றபடி வந்து கரை வந்து இந்த முந்தைய தோல்விகளை ஈடுகட்டும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என் மேலே படிஞ்ச கரையை துடைக்கணும். ரொம்ப பிரமாதமான டைரக்டர், பிரமாதமாக செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய நிறுவனம். ஸோ அதனால வந்து கட்டாயமாக அவங்க நினைச்ச படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க சொல்றது பார்த்து நம்ம அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். அது படத்துக்குள்ளே இருக்கும். இப்போ அவர் வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்பேன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு படமாக அது உருவாயிருந்ததுன்னு வச்சுக்கலாம், கட்டாயமாக பெரிய வெற்றி படமாக தான் மாறும். உங்களை மாதிரி தான் நம்மளும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணி. பட் வெற்றிமாறன் அடுத்து சூர்யா வச்சு படம் ப்ராஜெக்ட் அப்படியே இருக்கு. அதை வந்து ஓடிடியில் கொடுத்து ஒரு பெரிய தொகையை தானு சார் வாங்கியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகும். அதனால வந்து இந்த காம்பினேஷன்ல ஒரு படம் அவங்க உருவாக்கியே தீரணும். அது வேற வழியே கிடையாது. சூர்யாவும் அமீரும் மீட் பண்ணியிருக்காங்க. சிம்பு வெர்சஸ் தனுஷுங்கிறது மாறிடுச்சு. அதுதான் உண்மை. தனுஷ் வெர்சஸ் சிவகார்த்திகேயன் ஒரு உருவாக்குறதுக்கு எவ்வளவு பாடுபட்டு ஆனா உருவாயிருச்சு. அவ்வளவுதான். ரசிகருக்கும் இன்னொரு ரசிகருக்கும் இடையிலான அந்த மோதல் வந்து அப்படி ஒரு இடத்தை கொண்டு வந்து வச்சிருச்சு. பட் தனுஷுக்கு அது விருப்பமானா இருக்காது. இப்ப நாளைக்கு இவங்க 2 பேரும் இதே குரோத்தோட வேக வேகமா போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அஜித் விஜய் இவங்க தான். அப்ப சிம்பு எல்லாம் ஒருக்கான இடத்தை விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். சார் வணக்கம். சார் வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். தனுஷ் சாரோட நிறைய செய்திகள் வந்து நம்மளால பார்க்க முடியுது. இப்போ அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த நலத்திட்ட உதவிகள்லாம் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. விஜய்க்கு பிறகு தனுஷ் சார் தான் அரசியலுக்கு வர போறாரு. அதுக்காக தான் இந்த நலத்திட்ட உதவிகள்னு சொல்லிட்டு ஒரு டாக் ஒன்று போயிட்டு இருக்கு சார். இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம். நான் பல முறை சொல்றதுதான், சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு இங்கே பல பேர் பேசுவாங்க. குற்றப்பின்னணி உள்ளவர்களே அரசியலில் இருக்கும் பொழுது எவ்வித குற்றப்பின்னணியும் இல்லாதவரால நடிகர்கள் ஏன் வரக்கூடாதுங்கிறது என்னுடைய கேள்வி. அதனால அது தனி. ஏன் தனுஷ் வரக்கூடாதுங்கிற ஒரு கேள்வி எடுத்து உரமா வச்சிருங்க. இப்போ விஜயை பார்த்து அவர் வராரு அப்படின்னு வச்சா கூட, விஜய் யாரை பார்த்து வந்தாருன்னா எம்ஜிஆர் பார்த்து வந்தார், ஜெயலலிதா அம்மாவை பார்த்து வந்தார். ரைட்டு, 2 பேரும் திரைத்துறையிலேருந்து வந்தாங்க, தமிழக முதலமைச்சர் ஆயிட்டாங்க, நமக்கு இவ்வளவு பெரிய செல்வாக்கு இருக்கு, நாம வருவோம்னு வந்துட்டார். இவருடைய செயல்பாடுகள் மூலமா அவர் ஜெயிச்சாருன்னா பின்னாடி ஒருத்தர் வருவார். ஒருவேளை விஜயால் அந்த வெற்றியை அடைய முடியாம போயிருச்சு, அவரால் ஒரு சிறப்பான அரசியலை இங்க பண்ண முடியல, எங்கேயோ ஒரு இடத்துல வந்து பின்தங்கிட்டாரு அப்படின்னா யாருமே நாளைக்கு வர முடியாது சினிமாவில இருந்து. அப்படி வந்தால் கூட ஒரு கருணாஸ் மாதிரி ஒரு தொகுதி எம்எல்ஏ ஆகலாமே தவிர, அதை தாண்டி ஆட்சியை பிடிப்பேன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இங்க வந்து தைரியம் வராது. புரியுது. ஸோ அதனால விஜயினுடைய வெற்றியை வச்சுதான் பின்னால வர்றவங்க நம்ம பேச முடியும். கிட்டத்தட்ட தனுஷையும் நம்ம அப்படிதான் பார்க்க முடியுது. இப்போ அவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகுது சர்க்காரை. ஸோ இதுக்காக தான், இந்த ஆதாயத்துக்காக தான் இந்த மாதிரி ரசிகர்களை வந்து சந்திக்கிறாரு அப்படின்னும் ஒரு செய்தி வந்து போயிட்டு. இவர் மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களும் அவங்க படம் வந்ததுன்னா தான் ரசிகர்களை சந்திப்பாங்க. ஏன்னா லோக்கல்ல கட் அவுட் வைக்கணும், பால் ஊற்றணும், பல வேலைகள் இருக்கு. இப்போ அந்த நேரத்தில் நீங்கள் யாரை போய் தேடுவீங்க? கூலிக்கு ஆள் வைக்க முடியாது. அப்போ அதை ரசிகர்கள் தான் செய்யணும். வருஷம் முழுக்க அமைதியாக இருந்துட்டு ரிலீஸ் பண்ணுற நேரத்தில் ஏன் கூப்பிட்றாங்கன்னா இதுக்கு தான். அந்த உண்மை ரசிகர்களுக்கும் தெரியும். ஆனாலும் அந்த நேரத்து பரவசம், அடடா பக்கத்தில் நிற்கிறான், ஃபோட்டோ எடுத்துக்கிறோம், ஒரு 2 வார்த்தை பேசுகிறாரு, அதுலேயே அவன் வாழ்நாள் சந்தோஷத்தை அடைஞ்சிடறான். இல்லை எப்படி தான் தனுஷருக்கு அந்த டைம் இருக்குன்னு வந்து தெரியல. ஒரு பக்கம் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு, அப்புறம் ஹிந்தி சினிமா நடிக்கிறாரு, அப்புறம் தெலுங்கு, இதுக்கு நடுவில் வந்து இந்த ஃபேன்ஸை வந்து சந்திக்கிறாரு. எப்படி முடியுது? இல்லைங்க, அது வந்து வேலையோட வேலையை தான் பார்க்கணும். ஏன்னா உங்கள் வாழ்வின் ஒரு அங்கமாக ரசிகர்கள் மாறிட்டாங்க. எப்படி நீங்கள் குடும்பத்தை பார்க்குறீங்களோ, எப்படி சினிமாவை பார்க்குறீங்களோ, ஷூட்டிங்கு அல்லது
ட்ராவல் இதோட சேர்ந்தது தானே அது. நீங்கள் ஏதோ வந்து எல்லா வேலையும் விட்டுட்டு அவங்கள பார்க்குற மாதிரி அர்த்தம் கிடையாது. அதுவும் ஒரு வேலை. அதுதான் உங்களை இந்த அளவு கொண்டு வந்திருக்கு. எப்போ ஒரு நடிகருக்கு ஓப்பனிங் கிராண்டாக இருக்கோ அதை வச்சு தான் அவங்க சம்பளமே இங்கே நிர்ணயிக்கப்படுது. ஓப்பனிங்கே இல்லாத ஹீரோவுக்கு சம்பளமே பெருசாக கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்போ ரசிகர்களை வச்சு தான் உங்களுடைய கிராஃபே. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு எப்படி நேரம் ஒதுக்குறாருன்னா நேரம் ஒதுக்கி தானே ஆகும். ஆக்சுவலாக இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன தனுஷ் சார் படங்கள்லாம் இருக்குல்ல சார், அது நம்ம இட்லி கடையை எடுத்துக்கணும். அது வந்து இந்த ரசிகர் மோதல்களால் அந்த படம் வந்து சரியா போகாது. அப்புறம் இந்த தேரே இஷ்கமேன்னு இருக்குல்ல சார், அது வந்து ஹிந்தியில வந்து பெரிய ஹிட், ஆனால் தமிழ்ல வந்து யாருக்கும் வந்து தெரியல. அதே மாதிரி குபேராவும் எடுத்துக்கலாம், தெலுங்குல சரியான ஹிட், ஆனால் தமிழ்ல வந்து யாரும் கண்டு. அந்த டவுன்ஃபால் வந்து தனுஷ் சாருக்கு வந்து லைட்டா சர்க்கிள் ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் இந்த கம்பேக் கொடுக்கணுன்றதுக்கு அந்த ஃபேன்ஸை மீட் பண்றது, அப்புறம் நல்ல நல்ல படங்கள் வந்து நடிக்கிறாரு. கரை வந்து ரிலீஸ் ஆகுது, அந்த படம் எப்படி வந்திருக்கு சார்? இல்லை, கரை வந்து கமர்ஷியலாக இருக்கும். அப்போ ஏன் வந்து முந்தைய படங்கள் போகலன்னா, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதில் அந்த கமர்ஷியல் வேல்யூ கொஞ்சம் குறைவாக இருந்தது தான். இட்லி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பொய்ட்டிக்கான படமாக இருக்கும். ஸோ அப்போ அதனால் வந்து குபேரன் ஆகட்டும், இந்த மாதிரி படங்கள் எல்லாமே ஒரு கமர்ஷியல் வேல்யூ குறைவான படங்களாக இருந்துச்சு. ஆனால் நடிப்பை பொறுத்தளவுக்கு அதில் பின்னி படம் எடுத்திருப்பார் தனுஷ். ஸோ நடிப்புக்கு முக்கியத்துவம் உள்ள படமாக இருந்தால் கூட இங்கே உள்ள ரசிகர்கள் ரசிக்கிற இடத்துல இந்த படம் இல்லை. ஸோ அது ஒரு மைனஸ் தான். மற்றபடி வந்து கரை வந்து இந்த முந்தைய தோல்விகளை ஈடுகட்டும்னு நான் உறுதியாக நம்புகிறேன். அதற்கப்புறம் அவன் லைனப்பில் இருக்கிற எல்லா டைரக்டருமே நம்ம ஒருத்தான டைரக்டராக இருக்காங்க. ஸோ அதனால் அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரசிகர்களை சந்திப்பது ஆதாயத்துக்காக தான், அதை நம்ம இல்லைன்னு எப்படி சொல்ல. ஆக்சுவலாக கரை அந்த ஃபர்ஸ்ட் இப்போ கருணாஸ் வந்து பேசியிருப்பார், இந்த படத்துக்கு வந்து தனுஷாருக்கு வந்து நேஷனல் அவார்டு கொடுத்தாங்கன்னா எனக்கும் வந்து நேஷனல் அவார்டு வந்து கொடுக்கணும், இல்லைன்னா நான் பாஜக மேலே அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே வந்து ரொம்ப வெறுப்பாயிடுவேன், அந்த அளவுக்கு வந்து சொல்லியிருக்கு. இப்படி பேசுறாருன்னா அந்த படத்துல ஏதோ ஒரு பெரிய தாக்கம் வந்து இருக்கும். ஸோ இதன் காரணமா தான் இப்படி பேசுறா. நம்மளால படமா எப்படி சார் வந்திருக்கு கரை? படம் ரொம்ப பிரமாதமான டைரக்டர், பிரமாதமா செலவு பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய நிறுவனம். ஸோ அதனால வந்து கட்டாயமா அவங்க நினைச்ச படத்தை கொண்டு வந்திருப்பாங்க. இப்போ இவங்க சொல்றது பார்த்து நம்ம அந்த படத்து மேல பெரிய நம்பிக்கை வச்சிருக்கோம். அது படத்துக்குள்ள இருக்கணும். இப்போ அவர் வந்து எனக்கு நேஷனல் அவார்டு கொடுக்கலன்னா நான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை கேள்வி கேட்பேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு படமா அது உருவாயிருந்ததுன்னு வச்சுங்களேன், கட்டாயமாக பெரிய வெற்றி படமாக தான் மாறும். உங்களை மாதிரி தான் நம்மளும் அந்த படத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி மாரி செல்வராஜ் படங்கள் இருக்குல்ல சார், அது அடுத்து வந்து தனுஷ் சார் கூட வந்து படம் பண்ணுறதா ஒரு செய்தி கேள்விப்படும். வேல்ஸ் வந்து தயாரிக்கிறதா சொன்னாங்க. இப்போ அந்த படம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும் சார்? மாரி செல்வராஜை பொறுத்தளவுக்கு வரிசையாக அவருக்கு 2-3 ப்ராஜெக்ட் கையில் இருக்குது. ஓகே. அதில் இன்பன் உதயநிதி நடிக்கிற ஒரு படமும் இருக்குது. அது இல்லைன்னு தானே சார் சொல்லிடுறேன். இல்லை இல்லை, படம் இருக்குது, அது இப்போ இல்லைன்னு இருக்காங்க. அவர் வந்து வெளிநாட்டில் படிச்சுட்டு இருக்காரு, படிப்பை முடிச்சுட்டு வந்த பிறகு தான் அந்த படத்தில் நடிக்க போகிறாரு அப்படின்றாங்க. ஆனால் நடுவில் நடிப்பு பயிற்சியெல்லாம் அவர் எடுத்துக்கிறார். பாண்டிச்சேரியில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ஸ்கூலில் ஒரு நடிப்பு பயிற்சியெல்லாம் எடுத்துக்கிறாரு. அவர் தயாராகி வரும்பொழுது இவர் தனுஷ் படத்தை முடிச்சுட்டு வந்துடுவார். ஸோ அதனால் அடுத்து தனுஷ் படம் தான் சொல்கிறாங்க. புரியுது. அதே மாதிரி வெற்றிமாறன் சார் கூட வந்து ஒரு படம் பண்ணுறதா கேள்வி, அரசன் முடிச்சுட்டு அடுத்த படமாக கேள்விப்பட்டோம் சார். அது வந்து இந்த வடச்சென்னை 2 இருக்குன்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. ஆனால் நிறைய மேடைகளை வந்து வெற்றிமாறன் சொல்கிறார் வடச்சென்னை 2 இப்போதைக்கு இருக்காது அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது. சமீபத்தில் கூட செல்வராகவன் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு, இந்த புதுப்பேட்டை 2க்கான அந்த வேலைகள் முடிஞ்சது, அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார்? இல்லைங்க, இப்போ செல்வராகவனை பொறுத்தளவுக்கு அவுடேட்டட் டைரக்டராக போயிட்டார். அவர் என்னதான் நீங்கள் அந்த புதுப்பேட்டை 2லாம் ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணிட்டேன்னு அவர் அறிவிச்சா கூட தயாரிப்பாளர்கள் அவருக்கு வரமாட்டாங்க. ஏன்னா அவர் கிடைத்த வாய்ப்பெல்லாம் அவர் மிஸ் பண்ணிட்டார். அப்போ யார் எந்த தயாரிப்பாளர் நம்பி வருவார்? இன்னொன்று, இப்போ தனுஷுக்கு இருக்கிற ஓட்டத்துக்கு வந்து ஒரு செல்வராகவனுக்கு டேட்டு கொடுப்பாராங்கிறதே தெரில. ஸோ அப்படி ஒரு சூழலாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிந்து அது இப்போதைக்கு வருவதற்கு வாய்ப்பு இல்லை. பட் வெற்றிமாறன் அடுத்து சூர்யா வச்சு படம் பண்ணணும். ஓகே. அந்த வாடிவாசல் படம் ஒரு பெண்டிங்லேயே நிற்கிது, அதற்கான சம்பளம்லாம் வாங்கிட்டாரு. ஸோ அதெல்லாம் முடிச்சு கொடுத்துட்டு தான் அவர் இங்கே வரணும், வடசென்னை 2க்கு வரணும். அது அவரை பொறுத்தளவுக்கு இப்போ இல்லைன்ட்டாரு. ஒருவேளை தனுஷும் அவரும் இணைந்து படம் பண்ணுறாங்கன்னா அது இப்போதைக்கு இல்லை. அவர் நடுவில் சூர்யா படத்தை முடிச்சுட்டு வந்து தான் பண்ண முடியும். இல்லை சார், வெற்றிமாறன் சார் வந்து அதுக்கு பதிலாக தானே சார் இந்த அரசன் படம் வந்து பண்ணுறாரு? இல்லை இல்லை இல்லை, சூர்யா சாரும் அதுக்கு பதில் வேற ஒரு படம், அந்த ப்ராஜெக்ட் அப்படியே இருக்குது. அதை வந்து ஓடிடியில் கொடுத்து ஒரு பெரிய தொகையை தனுஷ் சார் வாங்கியிருக்காரு. இப்போ அவங்களுக்கு பதில் சொல்லி ஆகணும். அதனால் வந்து இந்த காம்பினேஷனில் ஒரு படம் அவங்க உருவாக்கியே தீரணும், அது வேற வழியே கிடையாது. அதனால அது இல்லைன்னெலாம் கிடையாது, கட்டாயமாக அதை முடிச்சுட்டு அதுக்கான பேச்சுவார்த்தையெல்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டாக வந்து சூர்யாவும் அமீரும் மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த நேரத்தில் கூட இந்த படத்தை பற்றிலாம் பேசியிருக்காங்க, வாடிவாசல் குறித்தெல்லாம் பேசியிருக்காங்க. அதே மாதிரி வெற்றிமாறன் தொடர்ந்து சூர்யாவை சந்திச்சுட்டு இருக்காரு. ஸோ அதனால் கட்டாயமாக அந்த படம் வரும். சரி சார்.
ஆக்சுவலாக நீங்கள் புதுப்பேட்டை 2க்கு வந்து சொல்லியிருந்தீங்க. 1000ல் ஒருவன் 2ன்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்து இருக்கதா இருந்தது. இந்த போஸ்டர்லாம் வந்து 1000ல் ஒருவன் படம்லாம் ஓடவே இல்லைங்க. 2 சார் இப்போ நீங்கள் ஒன்றே ஓடல, அப்புறம் 2 எங்கேருந்து எடுப்பீங்க? ஓகே. அந்த தயாரிப்பாளர்லாம் வந்து இருக்கிற மொத்த காசையும் விட்டு போயிட்டாரு. ஓகே. அதனால் 1000ல் ஒருவன் 2 எடுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அதுவே ஓடலை, அப்புறம் அதில் எப்படி இன்னொரு படம் எடுப்பீங்க? ஆனால் இப்போ வரைக்கும் அந்த படத்தை வந்து கொண்டாடுற ஆட்கள் வந்து இருந்துட்டு தானே சார். அதெல்லாம் ரொம்ப சொற்பமானவர்களுங்க. நீங்கள் வந்து எங்கேயோ ட்விட்டரில் உட்காந்து, ஃபேஸ்புக்கில் ஒருத்தன் உட்காந்து வியந்து பாராட்டிட்டு அந்த படம் பெரிய வெற்றி படமா என்ன? அது கிடையாது. நீங்கள் பெரும்பான்மையானவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி. அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு சக்தி கிடையாது. அவர் ஏதோ அன்றைக்கி எடுத்துட்டாரு. ஒருவேளை கமல் படம் மாதிரி இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு படம் பார்ட் 2 கொண்டு வாங்கன்னு யாராவது தயாரிப்பாளர் வந்தால் உண்டே தவிர எனக்கு தெரிஞ்ச அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது. புரியுது சார். ஆக்சுவலாக அந்த லப்பர் பந்து டேரக்டர் இருக்கார்ல சார், அவர் கூடயும் தனுஷ் சாருக்கு வந்து ஒரு படம் பண்ணுறதா இருக்குது சார். இப்போ அந்த படம் வந்து அந்த ஷூட்லாம் அந்த லொக்கேஷன்லாம் பார்க்குறது வந்து முடிஞ்சுன்னு சொல்லி ஒரு ட்வீட் ஒன்று போட்டு. ஆமாம், மதுரை பேக்ட்ராப்பில் தான் அந்த படம் பண்ண போகிறாங்க. ஓகே. அது சம்மந்தமான வேலைகளில் இருக்கார் டேரக்டர். ஒரே டைமில் வந்து ஒரு 4 படம் வந்து தனுஷ் சார் வந்து ஆக்ட் பண்ணார் சார். எப்படி சார் இதெல்லாம் வந்து அவரால் முடியுது? ஒரே நேரத்தில் பண்ண மாட்டாங்க. ஒரு படத்தை முடிச்சுட்டு தான் இன்னொரு படத்துக்கு போவாங்க. அதுக்குள்ளே அந்த படத்தினுடைய முன் தயாரிப்பு பணியெல்லாம் முடிச்சுட்டு ரெடியாக இருப்பாங்க. இவர் டக்குன்னு இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் ஆகிறதுக்கு அவர் வசதியாக இருக்கும். ஒரே நேரத்தில் 2 படங்கள்ங்கிறது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன் தான். பட் அது மாதிரி பண்ணலையே இப்போ. இல்லை சார், இப்போ ரஜினியாக இருக்கட்டும், இப்போ விஜயா இருக்கட்டும், அவங்களாம் வந்து வருஷத்துக்கு வந்து ஒரு படம் பண்ணுவாங்க. அது வந்து பெரிய ஒரு இந்த ஓப்பனிங் வந்து கிரியேட் ஆகும். தனுஷ் சார் வந்து தொடர்ந்து வந்து இந்த படங்கள் நடிக்கிறதுனால அவர் வந்து மற்ற நடிகர் மாதிரி இல்லாமல் மற்ற நடிகர் லிஸ்ட்லேயே வந்து வர மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஓப்பனிங் வந்து தனுஷ் சாருக்கு வந்து கிரியேட் இல்லைங்க. அந்த வேக்கம் இங்கே இல்லைல்ல. இப்போ ரஜினி கமல் 2 பேருமே மார்க்கெட்டில் முக்கியமான இடத்துல இருக்காங்க. இப்போ விஜய் ஜனநாயகனோட அவர் வந்து முடிச்சுட்டு போயிட்டாருன்னு வைங்களேன். இப்போ அந்த இடத்துல ஒரு வேக்கம் ஒன்று வரும். அதே மாதிரி அஜித் வந்து ரேஸுக்கு முழுக்க போகலை, அவரும் நடுவில் படம் பண்ண போகிறாரு. அப்போ ரஜினி கமல் அஜித் விஜய்ங்கிற அந்த ஏரியா அப்படியே தான் இருக்குது. அதற்கு அடுத்த கட்டத்தில் தான் இன்றைக்கி பல பேர் இருக்காங்க. இப்போ அங்கே டாப் காலி ஆகும்போது தான் ஒரு ஸ்டெப்பு மேலே ஏறி வருவாங்க. இப்போ இவங்களுக்கான ரசிகர் கூட்டம்ங்கிறது மல்டிப்ளை ஆகும். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் காலம் தானே ஒருத்தரை கொண்டு வந்து வைக்கிறது. அந்த காலத்திற்காக நீங்கள் காத்திருக்கணும், அவ்வளோதான். ஆனால் சிவகார்த்திகேயன் வரும்போது தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் அந்த கிளாஸ் வந்து மாறுது சார். அது இப்போ வரைக்குமே அதிகமாகிட்டு தான் போகுது. இப்போ தனுஷ் சார் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ்லாம் அடிக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போ எஸ்கேவோட படம் ஏதாவது ரிலீஸ் ஆச்சுன்னா தனுஷ் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் அடிக்கிறது நம்மளால பார்க்க. இவங்களுக்குள்ள அந்த மோதல் வந்து இன்னும் அது ஃபேன்ஸை தாண்டி அதிகமாகிட்டு தானே சார் போகுது. இல்லைங்க, இப்போ நீங்கள் சொன்னதில் வந்து சிம்பு வர்சஸ் தனுஷுங்கிறது மாறிடுச்சு. அதுதான் உண்மை. இன்னைக்கு சிவகார்த்திகேயனுடைய வேகமான வளர்ச்சி, அவருடைய உழைப்பு, அதெல்லாம் நம்ம சொல்லணும். அதெல்லாம் சாதாரணமானது இல்லை. இப்போ இந்த தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் அவர் உருவாக்குறதுக்கு எவ்வளோ பாடுபட்டுருப்பார். அது தானாக உருவாயிருச்சு, அவ்வளோதான். ஏன்னா அவரும் நிறையா படங்கள் கொடுக்குறாரு, இவரும் நிறையா படங்கள் கொடுக்குறாரு. ஒரு ரசிகருக்கும் இன்னொரு ரசிகருக்கும் இடையிலான அந்த மோதல் வந்து அப்படி ஒரு இடத்தை கொண்டு வந்து வச்சிருச்சு. பட் தனுஷுக்கு அது விருப்பமானா இருக்காது. என்னடா அது நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நமக்கு போட்டின்னு வந்து நிற்கிறது சரியாக இருக்குமான்னு அவர் யோசிப்பார். ஆனால் வேறு வழி இல்லை, சுச்சுவேஷன் அப்படி உருவாகி நிற்கிது. இப்போ நாளைக்கு இவங்க 2 பேரும் இதே குரோத்தோட வேகமாக போயிட்டு இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், நாளைக்கு அஜித் விஜய் இவங்க தான். அப்போ சிம்புலாம் அவருக்கான இடத்த விட்டுட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். அவருக்கான ரசிகர் கூட்டம் அப்படியே தான் இருக்கு. ஆனால் அவருக்கான அந்த ஸ்பீடு இருக்குல்ல, அது பெருசாக இல்லை. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்து தடுமாறுற மாதிரி தான் அவர் சினிமாவில் தடுமாறிட்டு இருக்காரு. ஸோ அது வந்து அதை வந்து சிம்பு ஒரு வேலையை மாற்றிக்கிட்டு இன்னும் ஸ்பீடாக ஓடுறாருன்னு வைங்களேன், அப்போ சிம்பு தனுஷுங்கிறது அது வந்து நிற்கும். பட் அதற்கான சூழல் இப்போதைக்கு இல்லை, ஒரு வேளை மாறக்கூடும். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்னது உண்மைதான் சார். சிம்பு சார் வந்து கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கிறது வந்து நமக்கே வந்து தெரியுது. இப்போ அந்த அரசன் படம் வந்து ரிலீஸ் ஆச்சுன்னா அது தனுஷா இருக்கட்டும், சிவகார்த்திகேயனா இருக்கட்டும், அவங்களெல்லாம் தாண்டி வந்து சிம்பு வந்து ஒரு படி மேலே போவார்னு வந்து சொல்கிறாங்களே சார். இல்லைங்க, ஒரு படத்தை வச்சு நீங்கள் அப்படி முடிவு பண்ண முடியாது. இல்லை சார், இப்போ நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது எல்லாத்துலேயும் வந்து சிம்பு சாரோட ரெஃபரன்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன அந்த யூத்தா இருக்கும், அப்புறம் இந்த போக்கி அந்த படமா இருக்கும், அதுலலாம் சிம்பு சாரோட ரெஃபரன்ஸ் தான் வந்து அதிகம். இல்லை, சிம்புனுடைய ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, திரைத்துறையிலேயே இருக்காங்க. அது வேற. இப்போ அவருடைய இண்டிவிஜுவாலிட்டி, அவருடைய அந்த கட்ஸ் அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இங்கே பல பேர் வராங்க. எத்தனை தோல்வியாக இருந்தாலும் நான் நிற்பேன் அப்படிங்கிற அந்த இதெல்லாம் வந்து தத்துவம்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அதனால சிம்புவை வந்து அவங்க ஏற்றுக்கிறாங்க. ஆனால் சிம்பு செய்ய வேண்டியது இருக்குல்ல. இப்போ அவர் வருஷத்துக்கு 3 படம் 4 படம் கொடுத்தா தானே இந்த ஓட்டத்தில் அவர் வந்து நிற்க முடியும். இப்போ சிவகார்த்திகேயன் வருஷத்துக்கு 3 படம் கொடுக்குறாரு, தனுஷ் வருஷத்துக்கு 4 படம் கொடுக்குறாரு. நீங்கள் 2 வருஷத்துக்கு 1 படம் கொடுப்பீங்க போல இருங்க. அப்போ நீங்கள் ஓட்டத்துக்குள்ளே வரணும் இல்லை, ஆட்டத்துக்குள்ளே வரணும் இல்லை.
அது நடக்க மாட்டேங்குது. பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்னு. நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி.